கிறிஸ்துவ only people. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறேன். இந்த காணொளி வழியாக வீடுகளிலே ஆராதனையை அனுசரித்து வருகிற பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் மௌனமாய் இருந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் குற்றம் குறைவுகளை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் வழி நடத்தும் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதை கருவியாய் பயன்படுத்தும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபம் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையானது உமக்கு உகந்த வாசனையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்க ஒருத்தரையும் ஆளுகை செய்வதாக ஜெபிக்கின்றோம். விலமாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம அனைவருமா சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போமாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உன்னதமானவரே, உமக்கு நன்றி தகப்பனே. இயேசப்பா, எங்கள் பலவீனங்களை தகப்பனே நீர் பலனாக எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நீர் மகா பரிசுத்தர் தகப்பனே, நீர் மகா பரிசுத்தர். ஆவியானவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவீர்களாக தகப்பனே. இயேசப்பா, ஆவியானவரே, நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை தகப்பனே. ஆவியானவரே, எங்களை உருவாக்கும் தகப்பனே. உம்முடைய பிள்ளையாக எங்களை உருவாக்கும் தகப்பனே. இயேசப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் தகப்பனே நாங்கள் வாசம் செய்ய எங்களை உருவாக்கும் ஆவியானவரே. இயேசப்பா, ஆவியானவரே, உமக்கு நிகர் யாருமே இல்லை. இயேசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா, நீர் மகா பரிசுத்தர், நீர் உன்னதமானவர். ஆவியானவரே, நீர் உன்னதமானவர்.
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரியமானவர்களே, உங்களை மறுபடியும் யாரை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ சத்தியத்திற்கு போவதற்கு முன்பதாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 38 அதிகாரம் வசனம் 5. ஏசாயா 38 அதிகாரம் வசனம் 5. Isaiah chapter 38 verse 5. Isaiah chapter 38 verse 5. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். மறுபடியும் வாசிக்கின்றேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக, எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, வீடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். காரணம், நம்முடைய வார்த்தை நிச்சயமாகவே அதை கட்டும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், செய்ய வேண்டிய வேலையை நிச்சயமாகவே செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம்.
ஆண்டவரே தொடர்ந்து இடைப்பெறும் எங்களை வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனக்கு ஒரு சகோதரர், அவர் பேர் பிரதர் ஆல்பர்ட். நான் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல AYD அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வாலிப மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாலிப பையனை எனக்கு அதிகமாக தெரியும். பிரியமானே, இந்த வாலிப பையன் நம்ம தமிழ் திருச்சபை சேர்ந்த வாலிப பையன். என்ன நடந்தது என்றால், பிரியமானே, ஒரு காலகட்டம் வரும் பொழுது இந்த வாலிப பையன் ஒரு டெரிபிளான ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்குள்ளாக, விபத்துக்குள்ளாக இந்த வாலிப பையன் போக ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் பாடி, அவன் உடம்புல இருக்கின்ற எல்லா எலும்புகள் அங்காங்கே, கை, காலு, நிறைய இடத்துல எலும்பு, அந்த போன்ஸ் எல்லாமே புரோக்கன், எல்லாம் உடைஞ்சிருச்சு. பயங்கர லெவல் உடைஞ்சி அவர் கோமால, ஐசியூல, ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன்ல இந்த வாலிப பையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த டைம்ல பிரியமானவர்களே, நான் இவரை சந்திக்கும்படியாக இப்படியாக அந்த மருத்துவமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது சுகர்பட்டாணி ஜெனரல் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. காரணம், நீங்க பாத்தீங்கன்னா மண்டையில ஒரு டியூப் போடுது, வாயில ஒரு டியூப் போடுது, நெக் பகுதியில ஒரு டியூப் போடுது, இடுப்பு பகுதியில அங்கங்க என்னென்னவோ டியூப்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, தொண்டையில மற்ற பகுதிகள் எல்லாம் பயங்கர டியூப். அப்புறம் ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி அவரை படுக்க போட்டாங்க. சோ போய் பார்க்கும்போது பிரியமாங்களே, ரொம்ப சந்தேகமாக இருந்தது, ஒரு உயிர் பிழைப்பாரா என்று சொல்லி. ரொம்ப பிரிடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம் தோன்றுகிற ஒரு காரியம், இந்த வாலிப பையன் இவ்வளவு சஃபர் படத்தை போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு நம்முடைய எண்ணங்களை தோணும். எனக்கு அதான் தோணுச்சு ஒரு கட்டத்துல. ஆனா உள்ளத்துல பரவாயில்ல, இவனுக்காக, இந்த வாலிப பையனுக்காக ஜெபம் செய்வோமே. ஹோல் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கின்ற எல்லா சபைகளும் சேர்ந்து, வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செயின் பிரேயரை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோமே என்று சொல்லி அங்க இருக்கிற எல்லா சபைகளிலும் செய்த ஒரு காரியம் என்ன, செயின் பிரேயரை ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்த பிரியமானவர்களே. சோ எல்லா சபைகளும், எல்லா வாலிபர்களும் இந்த செயின் பிரேயர்ல ஈடுபட ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது பிரியமானவர்களே, அது கண்டினியூஸா ஒரு 1 வீக்கா இல்ல 2 வீக்கா ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்காக இந்த வாலிப பையன் உயிர் பெற்று வரணும் ஆண்டவரே சொல்லி. பிரியமானவர்களே, தகப்பன் இல்ல, தகப்பன் எப்போ இறந்து விட்டார். தாய் மற்றும் கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் கண்ணீர்ல மூழ்கி இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அந்த மகனுக்கு அற்புதமாகவே ஒரு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உயிர் பிழைக்க முடியாத சூழ்நிலையில காணப்பட்ட அந்த வாலிப பையனை கர்த்தர் ஜீவனோடு அவனை எழுந்து நடக்க செய்தார். இவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவு கொடூரமான சூழ்நிலை வாலிப பையனை ஹல்லேலூயா ஆண்டவர் சுகப்படுத்த ஒரு முக்கியமான காரணம், அநேக பேர் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், குடும்பம் கண்ணீர் வடித்தார்கள். அநேக வாலிபர்கள் எல்லாம் அந்த வாலிப பையனுக்காக இரவும் பகலுமாக கண்ணீர் சிந்தி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த கண்ணீர் ஜெபத்தின் மொத்தமாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து பிரியமானவர்களே, அந்த வாலிப பையன் உயிர் பெற்று எழுந்தான். இன்றைக்கு திருமணமாகி அந்த திருமணத்தையே நான் தான் இந்த பிரசங்கம் பண்ணி அந்த திருமணத்துல ஆண்டவர் இப்படியாக காரியங்களை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. இஸ் மேரிட் நவ. அந்த திருமணம் செய்து நன்றாக இருக்கின்ற அந்த வாலிப பையன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசித்த ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பிரியமானவர்களே,
இந்த வீடியோவை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க அன்பான சகோதர சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆண்டவர் சொல்லுகிற உங்களை பார்த்து நீங்கள் ஏதோ சிச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணலாம், ஏதோ சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகலாம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, மகனே மகளே, தகப்பன்மாரே, தாய்மார்களே, கர்த்தர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன், உன் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா புத்தகம் ஐசாயா chapter 38 வாசிக்கும் பொழுது 38ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷனை குறித்து வேதாகமம் பேசுகின்றது. அவருடைய பெயர் எசேக்கியா என்ற மனுஷனை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நான் வாசிக்கின்ற முதலாம் வசனம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். In those days, Zacchaeus became ill and was at the point of death. மரணத்திற்கு ஏதுவாய் இருந்த ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, அவன் மிகவும் வியாதிப்பட்டபடியினால அவனுடைய வியாதி அவனை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகக்கூடிய வியாதியாக காணப்பட்டது. நீங்க 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா மூலியமாக ஆண்டவர் எசேக்கியா விடம் பேசுகிறார். வாசிப்பத பகுதி, அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, எசேக்கியா ராஜாவை பார்த்து, எசேக்கியாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், you are not going to survive, you are going to die soon. நீ பிழைப்பது கிடையாது, நீ மரிக்க போகிறாய் என்ற ஒரு வார்த்தையை அந்த எசேக்கியாவுக்கு சொல்லும் பொழுது அவன் நிச்சயமாகவே வேதனைப்பட்டிருப்பான். பிரியமானவர்களே, சிம்பிளா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை பார்த்து ஒரு ஆள் சொல்றாங்க, நீ அடுத்த வாரம் மரிச்சு போயிடுவ சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சாக போறேன் அப்படி சொல்வீங்களா, இல்ல என்ன சொல்வீங்க? How would you feel if someone said to you, you're going to die? Very difficult, right? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இல்ல, யாரும் சந்தோஷப்பட மாட்டோம். ஆனா ஆண்டவர் ஏசாயா மூலமாக எசேக்கியாவோடு பேசுறாரு, உன் வீட்டு காரியங்களை ஆயத்தப்படுத்து, நீ பிழைப்பது கிடையாது, நீ மரிப்பது நிச்சயம் என்று சொல்லி இப்படியாக அந்த வார்த்தை வருகின்றது. வசனம் 2 வாசிக்கும் போது பிரியமானவர்களே, எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பி, ஹல்லேலூயா, வேதாகமம் சொல்லுகின்றது, அவன் சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, அப்படியானா மீன்ஸ் he prayed to God. அந்த வியாதி படுக்கையில அவன் மரிக்க போறான்னு சொன்ன உடனே அவன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிப்பதை வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, verse 3 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்தேனே ஆண்டவரே. அவன் ஜெபத்தை பாருங்க, ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் உண்மையாய் இருந்தேன், உத்தமமாய் இருந்தேன். With wholeheartedly, Lord, I have walked with you faithfully. உமக்கு முன்பதாக நான் உண்மையாக உத்தமமாக நடந்தேனே ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நலமானதை செய்தேன். I have done what is good in your eyes. உங்களுடைய பார்வைக்கு முன்பதாக நான் நல்ல காரியத்தை செய்தேனே ஆண்டவரே என்று சொல்லி, say Lord, remember me. ஆண்டவரே, என்னை நினைத்து பாரும் ஆண்டவரே என்று சொல்லி எசேக்கியா இப்படியாக ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். verse 3 3ஆம் வசனம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுந்தான் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கின்றோம்.
he wept bitterly. அவன் அதிகமாக தேவ சமூகத்தில் அழுகிறான். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் உண்மையா இருந்தேன், உத்தமனா நடந்தேன் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நலமானதை செய்தேன் ஆண்டவரே, என்னை நினைத்த Lord remember me. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் verse 4 and verse 5 வாசிக்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து மறுமொழி கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் செபித்தான், சுவரப்பிரமாக திரும்பி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, Lord remember me Lord. He cried out to God. அவன் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து பேசுகிறார். அவனை பார்த்து சொல்லுகிற காரியம், இசைக்கியா இந்த ஆண்டு சொல்லுகிறார், இசைக்கியாவே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவருடைய நாட்களை கர்த்தர் 15 வருடம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் நீங்க ஆண்டவருக்கு நன்றாக ஊழியம் செய்திருக்கலாம், உண்மையாய் இருந்திருக்கலாம், உத்தமமாய் நடந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், நல்ல ஊழியங்களை நீங்க செய்திருக்கலாம். அவருக்காக அங்கங்க நீங்க ஓடி அங்க ஓடி பல காரியங்களை செய்திருக்கலாம். அல்லது அவருடைய பார்வைக்கு முன்பதாக நலமானதை நீங்கள் செய்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பான சகோதரியே, என் அன்பான மகனே, மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் எசேக்கியாவோடு பேசின கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பலவீனத்தோடு நீங்க போராடி கொண்டிருக்கீங்களா? இல்ல ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனையை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கீங்களா? அது அழுது சோர்ந்து போயிருக்கீங்களா? You may whatever situation you are, நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை மனிதன் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை வியாதியாய் கூட இருக்கலாம். எசேக்கியாவை போன்ற ஒரு பயங்கரமான வியாதியாய் கூட இருக்கலாம். என்ன பிரச்சனையா இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. இதுக்கு எசேக்கியா எப்படி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், Lord remember me Lord என்று கதறினான். அதே போல இன்றைக்கு நீங்கள் கதறும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடிய தேவனாகவே இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, போன வாரத்தை நான் பார்க்கும் பொழுது நாயின் ஊரில் அந்த தாயுடைய மகன் மரித்து போன பிற்பாடு அந்த தாயுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்துச்சு. இட்ஸ் a death situation, ஒரு மரண தருவாய். அந்த மரண தருவாயில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அதே கர்த்தர் இந்த நாள் வரையிலும் ஜீவனுள்ள தேவன், இந்த நாள் வரையிலும் அவர் உயிருள்ள தேவனாகவே இருக்கின்றார். பிரியமானவர்களே, சோ ஆனபடியால் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நாயின் ஊரில் இருந்த அந்த விதவையுடைய கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை துடைத்து அவன் ஜெபத்தை கேட்டு, அல்லேலூயா, 15 நாட்கள் அவர்களோடு இருக்கும்படியாக நாட்களை தேவன் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு அற்புதங்கள் செய்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே அற்புதம்
செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. So trust him. அவர் அதிகமாய் நம்புங்கள், அவர் அதிகமாய் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, சொல்லுங்க, Lord remember me Lord. ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கதறி பாருங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே உங்க ஜெபத்தை கேட்கிறவர், உங்கள் கண்ணீரை காண்கிறவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க உங்களுடைய தேவைகளை ஒரு நாள் சொல்லலாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. Of course they will pray for you. அவங்க ஜெபம் பண்ணா சில வேளை மறந்து போய் விடுவாங்க. ஆனா எனக்கு அன்பானவர்களே, நாம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு மனிதர்கள் சொல்லும் பொழுது அந்த மனிதன் ஞாபகம் வந்தா ப்ரே பண்ணுவாங்க. ஆமாதானே? மறந்தா ப்ரே பண்ண மாட்டாங்க. ஞாபகம் இருந்தா தான் ப்ரே பண்ணுவாங்க. மறந்தாங்க ப்ரே பண்ண மாட்டாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவர் எப்போதும் உங்களை நினைத்து பார்க்கிற கர்த்தராக இருக்கின்றார். He always remembers. ஆண்டவர் எப்போது நம்மை நினைத்து பார்க்கின்ற தேவனாகவே இருக்கின்றார். அந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நீ செய்கின்ற வீட்டுல உட்கார்ந்து இருக்க அன்பான தாய், தகப்பன், சகோதரி, சகோதரிமார்களே, உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார், உன் ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். ஆண்டவரினால இவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இன்னொரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த சூழ்நிலை கடந்து வந்த ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. இருதயம் பாதிக்கப்பட்டு இருதயத்துல வாட்டர், ஹோல் மை ஹார்ட், இருதயத்துல வாட்டர் இருந்துச்சு. ஆனா நாடு சொந்தத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே மெய்யான தெய்வமானால் என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஹார்ட் ஆபரேஷனை நான் போக கூடாது ஆண்டவரே. என்ன ஐஜிஎன்லாம் சைன் பண்ணிட்டாங்க. ஐஜிஎன் போறது முன்னுக்கு நான் ப்ரே பண்ற, ஆண்டவரே நீ ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் படியாக ஜெபிக்கும் பொழுது ஜெபித்து ஐஜிஎனுக்கு நான் போனேன். போய் டாக்டர்ஸ் எல்லாம் பரிசோதனை செய்த பிற்பாடு டாக்டர் சொன்னாங்க, உங்க ஹார்ட்ல ஒரு ஓட்டை இல்லை, ஒண்ணு இல்லை, உங்களோட ஹார்ட் ரொம்ப கிளியரா இருக்கு, சுத்தமா இருக்கு, ஒன்றுமே இல்லை. அதற்கு முன்பதாக பிரியமானவர்களே, என்னுடைய ஹார்ட்ல இருந்த சவுண்ட் வித்தியாசம், அந்த போடுமே எக்கோ, ஹார்ட் எக்கோ செக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம், அந்த ரீடிங்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஆனா நான் ஆண்டு சாப்பிட்டு ஜெபித்து போகும் பொழுது, ஐஜில போய் நிற்கும் பொழுது பிரியமானவர்களே, எத்தனோ டாக்டர்கள் பரிசோதனை செய்த பிற்பாடு அல்லேலூயா ஆண்டவர் அற்புதமாக ஒரு சுகத்தை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்லா இருக்க, நல்லா மூச்சு விடுற, நல்லா இருக்க, அதுக்கு அதுவே சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் நம் நடுவில் இருக்கின்றார். அன்றைக்கு என்னை தொட்ட ஆண்டவர், அன்றைக்கு சுகப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் நிற்க செய்திருக்கிற ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம், உங்க சூழ்நிலையை மாற்றி போட கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. உங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், உங்களை கண்ணீரை காண்கிறவர், உங்களுக்கு சுகத்தையும் தருகின்ற தேவனாகவே இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படியே தேவசிந்தையோடு ஒரு பாடலை பாடுமா, விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை பிரியமாக நம்ம யாரும் இருக்கிற இடத்துல நம் ஆண்டவரை நோக்கி, உங்களுக்கு எங்கெல்லாம் பலவீனா இருக்கோ அந்த பலவீனத்தை உங்க கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று. இரண்டாவது காரியம், ஒருவேளை ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை கடந்து போறீங்களா, மேபி யூ ஆர் கோயிங் த்ரூ ஃபைனான்சியல் கிரைசிஸ், பொருளாதார வீழ்ச்சி நீங்க கடந்து போகலாம். ஒருவேளை பர்சனல் ப்ராப்ளத்தை நீங்க கடந்து போகலாம், இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம், ஒரு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், you have fear about your future, அல்லது சாபம் உங்க வீட்டுல பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா, நீங்க உடைந்த நிலையிலே இருக்கீங்களா? எனக்கு அன்பானவர்களே, எந்த சிச்சுவேஷன் வேணா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா வேணா இருக்கலாம், எனக்கு அன்பானவர்களே,
அந்த சூழ்நிலையை ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வாங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தரா இருக்கிறார். God knows your heart. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆனபடினால அந்த சிச்சுவேஷன், நீங்க என்ன சிச்சுவேஷன் கடந்து போலாம், அந்த சிச்சுவேஷனை, அந்த சூழ்நிலையை ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வாங்க. முதல் நாள் சொன்னது போல சரீரத்து பலவீனம் இருக்கா, அந்த பலவீனத்தை எங்கெல்லாம் பலவீனம் இருக்கோ அவங்க கரத்தை வைத்துக் கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே remember me Lord, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. இசைக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுடைய நாட்களை பெருக செய்த கர்த்தாவே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய ஆண்டவரே. உடைந்து போன நிலைமையில் இருக்கின்ற ஆண்டவரே, கண்ணீர் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத சூழல் உட்கார்ந்து ஆண்டவரே, பிரியமானவர்களே உங்கள் இருதயத்தை காண்கிறார் கர்த்தர். ஹalleluya. சொல்லுமா விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. வேலையினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், வேலை இல்லையா, சமாதானம் இல்லையா, சுகம் இல்லையா, கண்ணீரா, கலக்கத்தோடு இருக்கிறீங்களா, குடும்பத்தில் தீராத சூழ்நிலையா, இசைக்காவை பார்த்து சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை பார்த்து சொல்லுகின்ற கர்த்தராயிருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை காண்கிறேன் என்று சொல். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லும் ஆண்டவரே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசம் இன்னொரு வாட்டி அறிக்கை செய்யுமா. ஹல்லேலூயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. சோர்வுகளை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் நீர். கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தை கெம்பரத்தை தருகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. நாளில் ஆண்டவரே தேவ பிரசன்னம் உச்சத்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும்படியாக சொல்லுகிறோம். Right now, Lord. Right now, Lord Jesus. இந்த சூழ்நிலையில் இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றுங்க. கண்ணீரை மாற்றுங்க. கஷ்டங்களை மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை குடும்பத்தை ஆட்கொள்ளும்படியாக சொல்லுகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Lord. We just commit ourselves into your hands. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையுடைய கரங்கள் நடுவில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஆட்கொள்கிறார். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்க சூழ்நிலைகளை அற்புதமாக மாற்றி போடுகிற கர்த்தராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்வார். இசைக்கேல் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதிலை கொண்டு வருவார். பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலாக ஆண்டவரே அனுதினமும் உண்மை நான் வளர்ந்திட உங்கள் அனுக்கிரகம் எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெப சிந்தையோடு இந்த பாட்டை இறுதி பாடலாக நாம் பாடுவோம். பிரியமானவர்களே, ஆமென். I'm
ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே ஆகும் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தொடர்ந்து நன்மை செய்வீராக, சுகத்தை கொண்டு வருவீராக, சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பீராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இதுல மகிமைப்பட நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியம், வழி நடத்துதல், பாதுகாப்பு நாம் அனைவரோடும் இப்போதும் சதா காலம் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.